ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சின்ன பாட் டெக்கார் தான். ஸோ என்கிட்ட ஒரு ஸ்மால் பாட் இருக்குது. இதை வந்து நான் சாண்ட் பேப்பரால் நல்லா ரப் பண்ணிவிட்டு இதை வந்து ஸ்மூத் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் இதுக்கப்புறம் இதுக்கு மேலே வந்து ஒரு டெரக்கோட்டா பெயிண்ட் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக ஒரே ஒரு கோட் தான் அப்ளை பண்ணிவிட்டு இதை காய வச்சதுக்கப்புறம் என்கிட்ட வந்து பாஸ்காவோடைய ஆக்ரிலிக் மார்க்கர் இருக்குது. ஸோ இதை வந்து மல்டிபர்பஸ் மார்க்கர் தான். எல்லாத்து மேலேயும் யூஸ் பண்ணலாம். எல்லா டார்க் சர்ஃபேஸஸ் மேலேயுமே நீங்கள் இதை வச்சு நிறைய கிராஃப்ட் ஐட்டம்ஸ் பண்ணலாம். அண்ட் தென் இந்த பாஸ்காவோட மார்க்கரை வச்சு தான் நான் ஒரு சிம்பிளான ஒரு கோலம் ட்ரா பண்ணுறேன். ஃப்ளாட் சர்ஃபேஸாக இருந்தால் மார்க்கர் வச்சு யூஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். பட் இது பாட்டுன்றதுனால கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்தாலுமே மார்க்கர் வச்சு யூஸ் பண்ணும்போது சூப்பராக இருக்கும். ஸோ இந்த பாட்டில் வந்துட்டு நான் கோலம் தான் வந்துட்டு ஆக்சுவலாக ட்ரை பண்ண போகிறேன். ஸோ அதனால தான் இதில் டாட்ஸ் வச்சுருக்கேன். அண்ட் டாட்ஸ் வச்சுட்டு இந்த கோலம் வந்துட்டு இந்த பாட்டுக்கு கரெக்டாக ஃபிட் ஆகிற மாதிரி இதை வந்து நான் டாட்ஸ் வச்சு எடுத்திருக்கேன். இந்த கோலம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டெரக்கோட்டா பேக்ரவுண்ட் பேஸ்லேயும் இந்த பாஸ்காவோட ஒயிட் மார்க்கர் இந்த ஆக்ரிலிக் மார்க்கரில் பண்ணதாலேயும் சூப்பராக ஒரு கோலமோடைய ஃபீல் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்துடும். இது மாதிரி நீங்கள் வந்து சின்ன பாட்டு, பெரிய பாட், வேஸஸ் இந்த மாதிரி இதிலெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் இந்த சின்ன பாட்டில் தான் ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்குறேன். இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுது சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது அண்ட் க்யூட்டாக இருக்குது. அண்ட் ஆக்ரிலிக் மார்க்கர்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் டார்க் சர்ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இதை நீங்கள் வந்துட்டு உங்களோட ஷோகேஸ்லேயோ இல்லைனா டிவி ஸ்டாண்ட்லேயோ இல்லைனா உங்கள் ஸ்டேர் கேஸ்லேயோ இல்லை உங்கள் டைனிங் டேபிளில் ஸோ எங்கே உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி அப்ளை பண்ணி யூஸ் பண்ணலாம். ஸோ ஆர்ட் ஒர்க் பண்ணுறதுக்குன்னே இந்த ஆக்ரிலிக் மார்க்கர் இப்போ வந்ததால் ஈஸியாக இருக்குது. முன்னெல்லாம் வந்து பெயிண்ட் ப்ரஷஸும் அதுக்கப்புறம் ஆக்ரிலிக் பெயிண்ட் வச்சு பண்ணும்போது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். இப்போ இந்த பென் ஃபார்மேட்டில் வந்ததால் நீங்கள் என்ன ட்ராயிங் வேணால் ஈஸியாக போடலாம். அதுவும் இந்த மாதிரி வந்துட்டு கம்பி கோலெல்லாம் வந்து ஈஸியாக இதில் ட்ரை பண்ணலாம். ஸோ பாஸ்கா மார்க்கர் இதுக்கு மட்டும் யூஸ் ஆகாது. அண்ட் ஈவன் வந்துட்டு நம்ம கேஸ் ஸ்டவ் மேலே கூட நீங்கள் டிசைன் பண்ணுறதுக்கு கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சூப்பராக இருக்கும். கிளாஸ் ஒர்க்கில் பண்ணலாம், பாட்டில் பண்ணலாம். ஸோ நான் இந்த கோலமை தான் இங்கே ட்ரை பண்ணி பார்க்குறேன். இது ஒர்க் அவுட் ஆகுதான்னு சொல்லிட்டு ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் இதே மாதிரி ஒரு சின்ன பாட் எடுத்து இந்த பாஸ்கா மார்க்கர் வந்து நான் அமேசானில் தான் வாங்கினேன். ஸோ அமேசான்லேயே கிடைக்கும் இது. நீங்கள் ஜஸ்ட் பாஸ்கா ஒயிட் மார்க்கர் அப்படி போட்டாலே வந்து அமேசானில் வரும். நீங்கள் இதை வாங்கிக்கோங்க. வாங்கி இந்த மாதிரி வந்து சிம்பிள் அண்ட் ஆஸ்தெட்டிக் லுக் உங்கள் வீட்டுக்கு கிடைக்கணுன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன பாட் அண்டு க்யூட்டான ஒரு சின்ன கோலம் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லாயிருக்கும். பார்க்குறதுக்கே ஒரு பெஸ்ட் ஃபீல் கொடுக்கும். ஒரு லிட்டில் சேஞ்சஸ் ஒரு சின்ன பாட்டில் நம்ம கலர் பெயிண்ட்ஸ் அப்ளை பண்ணதுக்காக இந்த பாஸ்கா மார்க்கர் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.